ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்ல தொடலாம் சொல்ல அவரு. சொல்லுங்கள். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? ஹாய் மாலினி. ரியான்னு சொன்ன நேச்சுரலாக வரும் சார். சரி ஹாய் ரியா. இல்லை ரெண்டு நான் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? தேங்க்யூ சார். எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்ட. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கலை. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷூர் சார். அதில் வேணா நம்ம கண்டிப்பாக ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. சூப்பர். இதெல்லாம் கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சார். ஏதோ பேசி வச்சு பண்றேன். இல்ல சார், அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்ணிருக்கேன் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு சீன் கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார் 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க சார்? சார் நீங்க எனக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. ரதாரத்த மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த ரெண்டு லைன் சரி. எழுதுறீங்க. நான் அக்கான் தப்பா கூப்பிட்டேன் வாங்க. இல்ல மாடுதான பால கறக்கும் பால் இங்க தயிரா மாறும். கடைசியா இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க. சரி இப்போ ஆக்சுவலா இவங்க வந்து ரியாட்ட சார் மைக் நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உங்களை லவ் பண்ணேன் இப்படி வாங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில வயசு மூத்தமா தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலாக. ஓகேவா சார்? அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்கே வாங்க அக்கா. இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து ஷோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகேவா சார்? ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். சரி நான் சீரியஸா சொல்றேன். டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வணங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக. இல்லை சார் ஓகே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. थैंक यू. இல்லை என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரப்போஸ் பண்றேன் நீங்க வாந்தி வருதான்னு கேக்குறீங்க. ப்ரப்போஸ் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி இப்ப அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுலாம். ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி. ரியான்னு சொன்ன நேச்சுரலாக வரும் சார். சரி ஹாய் ரியா. ஐம் விஜய். நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். நான் ஐம் இன் லவ் வித் யூ. எஸ் சார் எஸ் சார். தமிழில் சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷில் வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடித்து முடித்தோம். டைரக்டர் தான் வந்து உங்கள் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதம் மேனன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரியா இது சார் இன்னொரு டேரக்டர் சார் சொன்னீங்க. இன்னொரு சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க. எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க ஐயா எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. ரியா கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா.
ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். ஃபைனலி அது ஐ லவ் யூ சொன்னேன்ல, ஐ லவ் யூ சொன்னேன். இது இருக்கு. ஓகே அவ்வளோதான், இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான் No, சார். sir. Your dialogue is there. Mine is over completely. I propose. Done. Take two, sir. Sir, retake. சார் நீங்கள் ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலாக No, sir. அந்த dialogue. போய்ட்டிக்காக இருந்துச்சு சார் அது. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா? என் மூஞ்சியை பார்த்தீங்களா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்த்து. எனக்கு என்னன்னா அதை சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்றீங்க? மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லி ஆகணும். சரி அது சார் நான் ட்ரை பண்ண வரல, விட்டுருக்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார். டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி ஐஸ்வர்யா தத்தால. எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தது இல்லை. 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை உங்கள் ரெண்டு நான் பேருக்குமே direct நான் பண்ணுவேன் சொல்கிறேன். there is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. there is no need to. யாரும் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேருக்கு ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. you took the effort, so I thought. சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது. வாங்க சார். லாரா தத்தா கம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே அம்மா எடுத்துருங்க. அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கும். இல்லை சார் ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்லை எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நான் நடிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதோ சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்தது சார். நான் தான் உங்க கூட நடிச்சேன். பார்த்தீங்களா? ஓகே சார். இல்லை டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்க சார் உங்கள் ஸ்டைலில். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ் அதனால தத்தா. எஸ் தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்களாம் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ. சரி சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? நான் முதலே உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு.